மகர ராசி நேயர்களே, நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கவும், திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக அமையும், உத்தியோகத்தில் மறைமுகமான சூழல் உண்டாகும், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், மறைமுக பிரச்சனைகள் குறையும், கூட்டாளிகள் பற்றிய புரிதல் உண்டாகும். ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு கனிவு வேண்டிய நாளாக அமைகிறது. இன்றைய உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக அமைகிறது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மறைமுகமான நாளாக அமைகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் புரிதல் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. கும்பராசி நேயர்களே, அனாவசிய செலவுகளை தவிர்க்கவும், சில பணிகள் தடைபட்டு முடியும். அதாவது பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்லவும், அரசு காரியங்கள் ஈபரியாக தடைபட்டு நீங்கும், புது வீட்டை புதுப்பிப்பதற்கான சூழல் உண்டாகும், வியாபாரத்தில் போட்டிகள் மேம்படும், உத்தியோகத்தில் விவேகம் இன்றி செயல்படவும். ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் குறைந்த நாளாக அமைகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, இன்று உங்களுக்கு செலவுகளில் கவனம் வேண்டும் நாளாக அமைகிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாக அமைகிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் மேம்படும் நாளாக அமைகிறது. மீனராசி நேயர்களே, ஆரோக்கியம் சீராக இருக்கும், ஆகாரத்தில் கட்டுப்பாடு மேம்படும், திட்டமிட்ட செயல்களை மாற்றி அமைப்பீர்கள், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், சில தடைகளை உடைத்து எறிவீர்கள், பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் மேம்படும். ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு பெருமை நிறைந்த நாளாக அமைகிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடு வேண்டும், உத்திரட்டாதி